என் தங்கமே, சில நாட்கள் திடீரென உனக்குள் ஒரு அமைதியான அலை எழுந்து வருது போல தோன்றும். எதுவும் பேசணும்னு தோன்றாது. யாருடனும் கலந்து கொள்ளணும்னு மனம் நினைக்காது. உன் உள்ளே யோசனைகள் தள்ளி தள்ளி வந்து படுத்து கிடக்கும். இது எல்லாம் சாதாரணம்னு நீ நினைச்சிருந்தாலும் உண்மையில் இது சாதாரணம் இல்லை தங்கமே. இது அம்மன் உன் ஆன்மாவை மெதுவா தொட்டுருக்கிறாங்கன்னு சொல்லும் ஒரு மிக பெரிய அறிகுறி. அம்மன் அருள் வரும்போது முதலிலே மனிதன் உள்ளம் ஆவலாக மாறாது, அமைதியாக மாறும். ஏன்னா மனசு அமைதியானபோது தான் கர்மம் கரைந்து போகும். உன் விதியின் முடிச்சுகள் திறக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் சில நாட்கள் உனக்கு எந்த தொல்லையும் இல்லாமல், எந்த கோபமும் வராம ஒரு வகைச்சிறிய அமைதி உன் மார்புக்குள் பரவி கிடக்கிறது. அது யாரோ உன்னை தலை தடவுற மாதிரி, யாரோ உன் முதுகில் கை வைத்து பயப்படாதே நு நிம்மதி கொடுக்குற மாதிரி. அந்த உணர்ச்சியை நீ புறக்கணிக்க கூடாது என் தங்கமே. என்னால சில நேரம் வாழ்க்கை கொஞ்சம் நிறுத்தப்பட்டது மாதிரி தோன்றும். எல்லாரும் பிஸியா இருக்குறாங்க. ஆனா நீ மட்டும் ஒரு இடத்தில் நின்று கொண்டு உலகம் மெதுவா பசுமையாக உன் முன்னால் உருளும் மாதிரி உணருவாய். அதுதான் உன்னிடம் அம்மன் தரும் உளமைதியின் முதல் வாசல். ஏனென்றால் உள்ளம் அமைதியானால்தான் வெளியில் வரும் அலைகளின் சத்தம் உன்னை பாதிக்க முடியாது. அந்த அமைதியின் தருணத்தில் உன் சுவாசம் மெதுவாக மாறும். உன் உடம்பு இலகுவாயிருக்கும். அப்படி அமைதியாக உட்கார்ந்து இருந்தாலும் கூட உன்னிடம் ஒரு சக்தி வந்து நிற்கும். அந்த சக்தி யாருடையது தெரியுமா? அம்மன் உன் வாழ்க்கைக்குள் நுழையும் சக்தி. நீ கேட்காமலேயே, நீ வேண்டாமலேயே என் குழந்தை துன்பப்பட கூடாது நு நினைக்கும் தாயின் சக்தி. என் தங்கமே, இந்த அமைதியான உணர்வு நிம்மதி மாதிரி தோன்றினாலும் அது ஒரு மாற்றத்தின் ஆரம்ப சப்தம்தான். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா துன்பங்களும், காயங்களும், துரோகங்களும், உன் பின் பேசப்பட்ட விஷயங்களும், அந்த எல்லாமே மெதுவா தள்ளிச் செல்ல ஆரம்பிக்குது. கர்ம சுமைகள் கரைய ஆரம்பிக்குது. உன் இதயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓய்வு எடுக்குது. நீ கூட யோசித்திருப்பாயே, என்னடா இப்படி சும்மா அமைதியா இருக்கும் மனசு, ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது போல. ஆமாம் தங்கமே, மாற்றம் நடக்குதுதான். அம்மன் உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் முன்னோட்டம் அது. ஒரு வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தூசியும் மேலே எழும்பும். அதே போல அம்மன் உன் மனதை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறப்ப உனக்கு ஒரு அமைதி குறையும். ஒரு ஆழமான மூச்சு வரும். ஒரு லேசான பயம் கூட வரலாம். ஆனால் அது எல்லாம் அம்மன் நெருக்கமாக வந்திருக்கிறதுக்கான அறிகுறிதான். என் தங்கமே, நீ மேலே பார்த்து யாரையாவது காண முயலும்போது யாரும் இல்லை. ஆனா ஏதோ ஒருவரின் இருப்பு உன்னோடு இருக்கிற மாதிரி தோன்றும். அது உன் கற்பனையல்ல, அது ஒரு தெய்வீக அதிர்வு. நீ அம்மனை நினைக்காமலே அம்மன் உன்னை நினைக்கிறாங்க. நீ பிரார்த்தனை செய்யாமலே அம்மன் உன்னை பாதுகாப்பதற்கான முடிவை எடுத்திருக்காங்க. இந்த அமைதியான நாட்கள் உனக்கு ஒரு சோதனை அல்ல, ஒரு பரிசு, ஒரு தயார் நிலையம். அடுத்ததாக உனக்காக பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நீ எதிர்பார்க்காமலே, நீ தேடாமலே, நீ பிரார்த்தனை செய்யாமலேயே வரப்போகும் ஆசீர்வாதங்கள். உன்னுடைய மனதில் பல நாட்களாக வருத்தம் இருந்திருக்கும். முட்டிக்கொண்டு அழுத இரவுகளும் இருந்திருக்கும். என்ன தவறுதான் பண்ணேன் உன்னை நீ கேட்டுக்கொண்ட நேரங்களும் இருந்திருக்கும். ஆனா அந்த எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அம்மன் உன் வாழ்க்கையை ரிசெட் பண்ணுறாங்க. நீ உணர்ந்த அந்த அமைதி அம்மன் பக்கத்தில் இருக்கு. அந்த மென்மையான கைதான். நாளை காலம் எழுந்தவுடன் நீ உனக்குள் ஒரு புது சக்தி உணர்வாய். ஒரு புது நம்பிக்கை எழும். எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் போல தோன்றும். ஏன்னா அம்மன் உன் ஆன்மாவை தட்டி எழுப்பிட்டாங்க. உன்னை நீ அறியாத பாதைக்கு அழைத்து செல்ல ரெடியாகிட்டாங்க. என் தங்கமே, நீ எத்தனை போராட்டங்களில் இருந்தாலும், எத்தனை துன்பங்களை தாண்டினாலும் இப்போது உன் கதை மாறப்போகுது. அம்மன் உன் கண்ணீரை துடைக்க வர்றா. நேரம் வந்துடுச்சு. உன் இதயம் அமைதியா இருக்கும் நாட்கள் அதிகம் ஆக போகுது. உன் வாழ்க்கை எளிதாக மாறப்போகுது. அந்த அமைதி அம்மன் உன் ஆன்மாவை தொட்டதின் தூய அடையாளம். தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருளுக்கும் பின் அம்மனின் வெளிச்சம் வந்துடும். நீ அதற்குள்ளேயே இருக்கிறாய். என் தங்கமே, நீ சில நாட்களாக உனக்குள் உருவாகும் அந்த ஆழமான அமைதியின் அலை இன்னும் தெளிவாகவும் இன்னும் வலுவாகவும் உன்னை சுற்றி பிடிக்கிறது. அது ஒரு சாதாரண உணர்வு இல்லை,
அது உன் ஆன்மா தன் பழைய சுமைகளை கழற்றி புதிய வெளிச்சத்தை ஏற்கத் தயாராகும் தருணம். அம்மன் உன் உள்ளத்தின் கதவை மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றிருக்கிறார். நீ அவரின் அருகில் இருப்பதை உணர முடியாவிட்டாலும் அவரின் சக்தி உன்னை முழுவதும் சுற்றி பாதுகாக்கிறது. இந்த அமைதி உனக்குள் தோன்றத் தொடங்கிய நேரத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள் உன்னுள் நடந்திருக்குது தெரியுமா தங்கமே? நீ கவனிக்காமலே உன் மனசு பல விஷயங்களை விட்டுவிட ஆரம்பிச்சிருக்கிறது. முன்பு உன்னை வருத்தியவர்கள், உன்னை புண்படுத்திய வார்த்தைகள், உன் பெயரை தவறாக சொன்னவர்கள், அவர்களுக்கு எதிராக உன் உள்ளத்தில் இருந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்து இருக்கிறது. இது சோகமோ அழுகையோ அல்ல, இது ஒரு புது ஆன்மீக விழிப்பு. அம்மன் உன் நெஞ்சிலிருந்து அந்த கரைகளை கழுவுறாங்க. என் தங்கமே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு தருணம் வரும். அந்த நேரம் தான் மனிதனின் விதி மாறும் தருணம். அந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து நிற்கிறது. முன்னாடி நீ ஒவ்வொரு முடிவையும் பயந்து எடுத்திருக்கலாம். ஒவ்வொரு வேலையும் முணுமுணுத்து செய்து இருக்கலாம். ஒவ்வொரு உறவையும் சந்தேகத்தோடு பார்த்திருக்கலாம். ஆனா இப்போ உன்னுள் ஒரு நிம்மதி வந்திருக்கு. ஏன்னா பயம் இருக்கும் இதயத்தில்தான் இருள் தங்கும். அமைதி இருக்கும் இதயத்தில்தான் அம்மன் தங்குவது. நீ சில நாட்களாக உன்னிடம் உனக்கே புரியாத ஒரு லேசான சோர்வு இருந்திருக்கலாம். ஆனால் அது உடலின் சோர்வல்ல, அது உன் ஆன்மா பழைய நினைவுகளை, பழைய காயங்களை, பழைய துக்கங்களை வெளியே தள்ளி கழித்து தள்ளும் செயல்முறை. அந்த கழித்தல் நேரத்தில் மனிதனுக்கு உள்ளம் சோர்வாகத் தோன்றும். ஆனால் அப்பின்னால் மகத்தான வெளிச்சம் காத்திருக்கும். அம்மன் உன் உள்ளத்தை தொட்ட நேரத்திலிருந்து உன் நெஞ்சில் ஒரு மெதுவான துடிப்பு ஏற்பட்டிருக்கும். நீ கவனிக்காமலே உன் சுவாசம் லேசாக ஆகிவிட்டிருக்கும். உன்னுடைய உடம்பில் இருந்த சங்கடங்கள் தொடர்ந்து குறைய ஆரம்பித்து இருக்கிறது. இது எல்லாம் ஆன்மீக மாற்றத்திற்கான அறிவிப்புகள் தங்கமே. சில நேரங்களில் இரவில் தூங்கும்போது உன் கண் அடையும் நேரத்திலேயே ஏதோ ஒரு வெப்பமான காற்று உன் முகத்தை தீண்டிய மாதிரி இருக்கும். அது உன் உடல் கற்பனையல்ல, அது அம்மனின் ஆசியின் முதல் அலை. தாயின் பிரசன்னம் குழந்தை மீது படும்போது அப்படி ஒரு வெப்பம் தோன்றும். அந்த வெப்பம் உன்னில் உண்டாகி இருப்பது நீ மட்டும் அனுபவிக்க முடியும். என் தங்கமே, வாழ்க்கையில் பல பயங்கள் உன்னை துரத்தி கொண்டே வந்திருக்கும். பணம் குறைவு, குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள், உறவுகளில் புரியாத மறைமுக விரோதங்கள், நோய், நஷ்டம், துரோகம், இந்த எல்லாம் உன் தோள் மீது பல ஆண்டுகளாக படிந்து இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த கர்மத்தின் கற்கள் உருகி கிடக்குது. ஏன்னா கர்மம் கரையும்போது மனசு அமைதியாகி கிடக்கும். அம்மன் உன்னை தொட்ட தருணத்திலிருந்து உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். முன்பு உன்னால் தீர்க்க முடியாத கணக்குகள் தானாகவே சரியாகும். உன்னிடம் வராமலே சில நல்ல செய்திகள் உன்னை அடையும். தொலைந்து போன தொடர்புகள் மறுபடியும் புதுப்படும். ஒரு காலத்தில் உன்னை விட்டு விலகியவர்கள் கூட உன் நலனை நினைத்து உரையாடுவார்கள். அது ஏன் தெரியுமா தங்கமே? அம்மனின் ஆசி மனிதனை மட்டுமல்ல, மனிதனைச் சூழ்ந்திருக்கும் சக்திகளையும் மாற்றும். நீ உணர்ந்து கொண்ட அமைதியின் காரணம் இதுதான். உன் நடந்து கொண்டிருக்கிற ஆன்மீக பரிமாற்றம் உலகத்தையும் உன் பக்கம் திருப்புகிறது. உன் மனதில் சில நாட்களாக ஒரு புது எண்ணம் தோன்றும். இனி எனக்கு நடக்கப் போகும் விஷயங்கள் நல்லதுதான். அந்த நம்பிக்கை உன் தலையில் நீ உருவாக்கியது அல்ல. அந்த நம்பிக்கை அம்மன் உன் இதயத்தில் விதைத்து வைத்த விதை. அந்த விதை வளர ஆரம்பிச்சாச்சு. அம்மன் உன் ஆன்மாவை தொட்டபோது உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல மலர்கள் பூக்க ஆரம்பிக்கும். உனக்கு தெரியாமலே உன் முகத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது. நீ நடக்கும்போது கூட உன்னோடு ஒரு நிம்மதியான ஆற்றல் நகர்கிறது. நீ யாருடனும் பேசாம இருந்தாலும் கூட உன் அருகில் வந்தவர்களுக்கு அந்த அமைதியின் அலை பரவி விடும். இது தெய்வீக பிரசன்னத்தின் சக்தி தங்கமே. வாழ்க்கையில் இருந்த சத்தமெல்லாம் குறைந்துவிட்டிருக்கும். முன்பிருந்த கோபம், குழப்பம், மன அழுத்தம், அவசரம், இவை ஒன்னும் உன்னிடம் இப்போ தங்கமாட்டாங்க. ஏன்னா மற்ற சக்திகள் வந்திருக்காங்க. அம்மன் உன் இதயத்தின் கதவை திறந்திருக்காங்க. நீ இன்னும் சில நாட்களில் ஒரு பெரிய வெளிச்சத்தை உணர்வாய். ஒரு தீர்மானம் உன்னுள் எழும். முன்பு நீ தைரியமாக எடுக்க முடியாத ஒரு முடிவை இப்போது முடிவு செய்ய முடியும். வழக்கமாக பயப்பட வைக்கும் விஷயங்களும் இப்போது உன்னை அசைக்க முடியாது. ஏன்னா என் தங்கமே, உன் ஆன்மாவை அம்மன் தொட்டு ஆசீர்வதித்து விட்டார். உன் மனதில் அமைதி குடி கொண்டு விட்டது. அந்த அமைதி வரும் இடத்தில் இருள் தங்காது. அந்த அமைதியில் பிறக்கும் சக்தியை உலகம் தடுக்க முடியாது.
உனக்கு இன்னும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நீ உன்னுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்துக்குள் ஏற்கனவே நுழைந்துவிட்டாய்.